ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் அவுட் சைடர் இல்லையா? நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு சொல்கிறேன். இல்லை இல்லை நான் வெற்றிமாறன் சுரேஷ் சொன்ன மாதிரி வெற்றிமாறன் வந்து காதல் வைரஸ் ஒரு ஏடியா ஒர்க் பண்ணப்போ நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஏடியா ஒர்க் பண்ணுறோம். அப்போல்லாம் எடிட் ஷூட் வந்து ஒன்று தான், லெனின் விடி விஜயன் லெனின் சார். ஸோ அங்கே நாங்கள் யூஸ்வலாக மீட் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம். நான் அப்போலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அசிஸ்டண்ட்டு, அசோசியேட்டு, கோ டைரக்டர்னு ஸ்டேஜஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு தான் நான் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன். அதுதான் நான் ஃப்ரெஷ் இது கிடையாது, புதுசாக அங்கே இல்லை புதுசானா நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு வந்து சாரி டு யூஸ் திஸ் பட் யூர் நெப்போகேட், உங்கள் அப்பா வந்து ஆக்டர் அந்த மாதிரி. ஸோ இவர் அந்த மாதிரி சொல்கிறேன், லைக் ஒரு ஆமாம் கண்டிப்பாக எனக்கு சினிமா பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தேன் பேசிக்காக. அது எனக்கு ஸ்கூல்லேருந்து சினிமான்றது என்னுடைய, அது சினிமான்னு இல்லை, டைரக்டர் ஆகணுங்கிறது என்னுடைய பேஷன் ஆக்சுவலி. அது வந்து நான் 6th 7th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ரேஞ்சிலேயே நான் வந்து அது ஃபிக்ஸ் ஆனேன். அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணோம். பிஎஸ்சி அக்ரி முடிச்சதும் அது ஃபேமிலிக்காக. அண்ணா டாக்டரேட் இன் அக்ரிகல்ச்சர், அவர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்க. ஸோ படிக்காமல் போயிட்டான்ற ஏரியாவுக்குள்ளே போகக்கூடாதுன்றதுனால அவங்க பேரண்ட்ஸோட கம்பல்ஷன். அதை முடிச்சுட்டு அப்போ விஸ்காம் அந்த விஷயங்கள் வந்து கிடையாது. அது லயோலா மாதிரியான காலேஜில் மட்டும்தான் இருந்துச்சு. டிஎஃப்டிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெறும் 10 சீட் தான் வச்சுருப்பாங்க டைரக்டர்ஸ்க்கு. அதுக்கு எல்லாம் எம்எல்ஏ எம்பி அந்த ரேஞ்சில் ரெக்கமெண்டேஷன்ஸோடு வருவாங்க. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் லேர்ன் பண்ணணுன்றது. ஸோ அப்போ அக்ரி முடிச்சதும் நான் ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டருக்காகவே ஒரு 2 இயர்ஸ்ட்டு ஆச்சு நம்ம. ஸோ எல்லாருமே அதை கேட்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ரொம்ப கொடுமையான கேள்வி. புதுசாக வந்து ட்ரை பண்ணுற ஒருத்தன்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னாக்க யாராவது ஒரு நாள் ஏடியா கொடுத்தா தானே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த கொஷினே ஒரு 2 இயர்ஸ் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராஜெக்டில் ஏடியா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் டேக் ஆஃப் ஆகணும். அப்போ அவர் வெற்றி வந்து காதல் வைரஸ்லேருந்து இவங்கள்ட்டேருந்து கதிர் சார்கிட்டேருந்து பாலுமேந்திரா சாருக்கு மூவ் ஆகுறாரு. ஸோ கிராஃப் அந்த ஒரு இல்லை நான் எங்கே வரேன்னா, இப்போ இந்த பிஎஸ்சி அக்ரின்னு சொல்கிறீங்கல்ல, அதுலேருந்து நீங்கள் சினிமாவுக்கு வரீங்க, நீங்களும் வந்து என்ஜினியரிங் படிக்கிறீங்க, நீங்கள் நம்மளால் ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ், ஹவு டஸ் தட் கம்? லைக் அசன் அது ஒரு குருட்டு நம்பிக்கையா, இல்லை ஜென்யூனாகவே ஒரு ஃபோனில் ஏதாவது எடுத்து இல்லை ஒரு ஹேண்டி கேம் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு எடுத்து ஏதாவது ஒரு நம்மளால நம்மளுக்கு வருது, நீ ஹவு டஸ் தட் கான்ஃபிடென்ஸ் கம்? இல்லை அது கண்டிப்பாக இப்போ அது நீங்கள் சொல்கிற ஃபோனில் எடுக்கிறதெல்லாம் இப்போ தான். நான் வந்து எளியராக வந்ததுனால எனக்கு அந்த ஆப்ஷன் அப்போ கிடையாது. இந்த ஷார்ட் ஃபிலிம்ன்ற வேர்டே அப்போ டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸு ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட்டுக்காக பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ வந்து ஃபிலிமில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் பண்ண முடியாது. அப்போ இந்த விஷயம் இப்போ உங்கள் எடுத்துக்காட்ட சொல்லி ஒரு மதன் சொன்னார் இல்லைங்களா, அந்த விஷயம்தான் அப்போ பெரிய பிரச்சனையே. கதை சொல்லி நரேட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணால் கூட இவனுக்கு எடுக்க தெரியுமாங்கிற கேள்வி தான். எவ்வளோ திறமசாலிகள் இன்ன வரைக்கும் கூட டைரக்டர் ஆகாமே போயிருக்காங்க. அது வந்து அதுதான் ரீசன். அவங்க ஆசைப்பட்டு எடுக்கலான்னா கூட அதுக்கான செட்டப்லாம் இப்போ கிடையாது. அது எக்ஸ்பென்சிவான விஷயம், பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாடல் இப்போ இருக்கிற இந்த மாடல் வந்து எஸ்எம்எஸ் படத்தில் விகடனில் தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் சர்க்குணம் எனக்கு நான் யோசிக்கிறது கரெக்டாக அதுதான் ஆக்சுவலி. எஸ்எம்எஸ் படத்தில் அவர் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணதும் அந்த பார் சீன் ஒன்று இருக்கும், ரொம்ப பாப்புலர் பார் சீன், அவங்க குடிச்சிட்டு போயிருக்கு. அதை வந்து அவங்க எடுத்துக்காட்ட சொல்லி அவர் அதை பண்ணி தான் அந்த இது டேக் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக அது வந்து ட்ராவல் ஆகி தான் அப்புறமா பைலட் ஃபிலிம்ஸ் அது இந்த ஏரியாக்குள்ளே வந்து இப்போ நம்ம மதன் அவர் சொன்ன மாதிரி இதில் நிற்குது. இது வந்து டிஜிட்டல் ஆனதுனால இது வந்து ஈஸி ஆகிடுச்சு. நம்ம சொல்கிற விஷயத்த எடுத்துக்காட்டினா அவனுக்கு எடுக்க தெரியுமான்றது தான் கேள்வியே. இங்கே நீங்கள் முன்னாடி நம்ம வெளியே டிஸ்கஸ் பண்ணப்போ இருந்த மாதிரி இங்கே டேரக்டர்னு ஒருத்தன் வந்து இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் டேரக்டர்னு ஒரு போஸ்டிங்கே இல்லை. ஆக்சுவலாக அதுதான் ஃபேக்ட். ஏன்னாக்கா ஸ்கிரிப்டு வச்சுருக்கிறவன் தான் டேரக்டர் ஆகணும் அப்படின்றது 80s மேலேயே அது ரொம்ப 90s ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி கூட ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான், நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா
நீ எதுக்கு இங்கே நடுவில் தள்ளி போ, அந்த அவர் நீ தான்ப்பா டைரக்டர் வாப்பான்னு அந்த ஸ்கிரிப்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. அதுதான் அப்புறமா ப்ராக்டிஸ் ஆச்சு. அப்போது நம்ம படம் பண்ணணுன்னு இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எந்த தைரியத்தில் வந்தீங்கன்னா, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் பார்த்து வளர்ந்த சினிமாக்கள் மூலமாக எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது, நாம் இதை செஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம வரோம். வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் வரும்போது அதை அப்படியே அதை எடுத்து காட்டுறது அப்படின்றது விஷயந்தான் சிக்கலாகவே இருந்துக்கிறப்போ, ஸ்கிரிப்டு நம்ம பண்ணணும். பண்ணால் நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணால் டைரக்டர் ஆகலாம். இல்லைன்னா இங்கே டைரக்டர் மட்டும் எனக்கு நல்ல மேக்கிங்னா என்னென்ன இங்கே ஒரு கொஷின் இருக்குது. மேக்கிங்கிறத பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. இங்கே அந்த கொஷின் தான் நிறைய பேருக்கு டைரக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் ஆகுது. அப்போ என்ன ஆச்சு, ஸ்கிரிப்டு நம்ம பண்ணியே தீரணும், ஃபஸ்ட்டு ஃபிலிமுக்கு நீ ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்றது வந்ததுனால தான் எல்லாருமே பண்ணிவிட்டு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் போட்டால் தான் நீ டைரக்டர். அப்புறம் ரைட்டர் இல்லைன்ற கொஷின் வந்தால் எப்படி அப்புறம் வரணுன்னா அப்போ நீ ஆமாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ ரீசெண்டாக தான் அது சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி வேறு வழியே இல்லை. நீங்கள் டைரக்டர் ஆகணும்னா இதுதான் பண்ணணுன்றது. அதனால தான் அந்த ரைட்டர்ஸ்ன்ற விஷயம் இல்லாமல் போச்சு. இப்போ அது டிமாண்டை க்ரியேட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அப்போ நல்ல விஷயம். மலையாளம் இண்டஸ்ட்ரி மாதிரி வந்துச்சுனாக்க பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். மதன் உங்களுக்கு